அத்தியாயம் 180. சாண்டில்யனின் பேச்சை கேட்டு சிந்துவும் முதுவழுதியும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். சிந்து தன் கண்களை சிமிட்டிக் கொண்டு நாகராணி வாசுகி ஏன் தெய்வீக ஒளியை பெற முயற்சி செஞ்சாங்க என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு திடீரென ஏதோ ஞாபகம் வர அவளின் முகத்தின் நிறம் மாறியது. பிறகு திரும்பி தன் அருகில் நின்ற முதுவழுதியை பார்த்து, அப்ப நாகராணி தெய்வீக ஒளியை அடைய அதுவே காரணம் இல்லையா என்று கேட்டாள். சிந்துவின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட முதுவழுதியும் ஏதோ யோசித்துவிட்டு, எனக்கும் அப்படிதான் தோணுது சிந்து. இல்லன்னா நாகராணி வாசுகி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தெய்வீக ஒளியை தேடி சென்றிருக்க மாட்டாங்க. அதை தவிர வேற காரணம் இருக்க முடியாது என்றார். முதுவழுதியின் வார்த்தைகளில் வெளிப்பட்ட நம்பிக்கையை பார்த்த சிந்து அவரிடம் மேலும் தொடர்ந்து, ஆனா அதுல தோல்வியடையும் வாய்ப்புகள் தான் அதிகம். அந்த நேரத்துல நாகராணிக்கு ஏதாவது நேர்ந்தா நம்ம நாகபுர மக்களுக்கு என்ன நடக்கும் என்று திகிலுடன் கேட்ட சிந்துவிற்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் கண்களில் உண்டான லேசான அசௌகரியத்தை கண்ட முதுவழுதி பெருமூச்சுடன், எத்தனையோ வருஷமா நாகராணி சக்தி சக்கரவர்த்தி தரவரிசையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இனி அதை அவங்க கிட்ட பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இந்த விஷயத்தை பத்தி அதிகம் கவலைப்பட்டு நான் பார்த்ததில்லதான். ஆனாலும் அவங்க நிச்சயமா வலுவா மாற விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்க அதிர்ஷ்டவசமா சக்தி மூதாதையரா மாறினா நம்ம நாகபுரம் மக்களோட பலம் ரொம்ப அதிகரிக்கும். அப்படின்னா முடிவில்லாத இந்த பாலைவன பகுதிக்குள்ள மட்டும் நாம இருக்க வேண்டியதில்ல. சொல்ல போனா பல தலைமுறைகளா நாம இந்த இடத்துல தான் வாழ்ந்து வரோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம போல குளிர்ந்த நாகர் மக்களுக்கு இந்த வெப்பமான இடம் சரியா இருக்காது. ஆனாலும் இங்கதான் வாழ்றோம். நாகராணியோட எண்ணம் மட்டும் ஈடேறினா நம்ம எல்லாருக்கும் விடியல் வந்துடும் என்றார். இதை நினைத்து சிந்துவும் பெருமூச்சு விட்டாள். பின் கண்களை உயர்த்தி காற்றில் பறக்கும் நாகராணி வாசுகியை பார்த்தாள். அவளது புன்னகை மெல்ல மறைந்து பதட்டம் குடிகொண்டது. அப்போது வாசுகி தன் நுண்ணிய விரல்களால் கூந்தலை பின்னிக்கொண்டு எதிரே இருந்த சாண்டில்யனிடம், தெய்வீக ஒளியா? என்கிட்ட தெய்வீக ஒளி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். இந்த நேரத்தில் சாண்டில்யனின் கண்களில் ஒரு கொலைவெறி பார்வை வந்தது. அவர் தனது தாழ்ந்த குரலில் வாசுகிக்கு பதிலளிக்க ஆரம்பித்தார். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சிறப்பு மூலிகையை தேடி பாலைவனத்துக்கு வந்தேன். தற்செயலா நாங்க தெய்வீக ஒளியை உணர்ந்தேன். அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாலேயே போனேன். ஆனா என்னால தெய்வீக ஒளியை எங்கேயும் காண முடியல. ஆனாலும் ரத்தத்தோட கூடிய வானவில் பாம்போட தோலை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவரை வானவில் பாம்பு தோல் ஒன்னும் பொதுவான விஷயம் இல்ல. அதை தவிர நீங்க முழு சக்தியோட போராடும் போதுதான் இந்த வண்ணமயமான தோல் உங்க உடம்புல காணப்படும். அது மட்டும் இல்லாம பாம்பு தோலோட தெய்வீக ஒளிய நான் மணந்தேன். ஒருவேளை அந்த தெய்வீக ஒளியை சுமக்கும் போது நீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் என்றார். வாசுகி சாண்டில்யன் சொல்வதை கேட்டு உதடுகளை ஈரமாக்கிக் கொண்டாள். பின்னர் அவள் மிரட்டும் கண்களால் சாண்டில்யனை நேரடியாக பார்த்தாள். மறுபுறம் சாண்டில்யனும் நாகராணி வாசுகியின் கண்களில் தனக்கு ஆபத்து என்று உணர்ந்தவுடன் அவர் உடனடியாக சில அடிகள் பின்வாங்கி அந்த கருப்பு அங்கி அணிந்த பெண்ணின் அருகில் சென்றார். பின் சாண்டில்யன் மெல்ல சிரித்துக் கொண்டே பேச்சை தொடர்ந்தார். நாகராணி, எனக்கும் இங்க வரணும்னு என்னெல்லாம் இல்ல. ஆனா ஒரு மருத்துவருக்கு தெய்வீக ஒளி எவ்வளவு தேவைன்னு உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் இந்த தெய்வீக ஒளியை தேடி விராட ராஜ்யத்துல பல இடங்களுக்கு போயிருக்கேன். நாகர்கள் குளிர்ச்சியான ரத்தம் கொண்டவங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது வான ஒளி உங்களுக்கு அதிக நன்மை செய்யாது. அதனால நாகராணி, நீங்க என் கூட தெய்வீக ஒளிக்காக ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு ஈடா நான் உங்களுக்கு பயன்படுற மாதிரி பல விஷயங்களை தர முடியும் என்றார். சாண்டில்யன் சொன்னதை கேட்டதும் திடீரென்று நாகராணி வாசுகி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். பின்னர் சாண்டில்யனை கேலி செய்தாள். ஒப்பந்தமா? நீங்க கேலி செய்றீங்களா மருத்துவரே? அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு இது மாதிரி நகைச்சுவை பிடிக்காது. நீங்க ஒரு சிறந்த மருத்துவர். தெய்வீக ஒளியோட சக்தி என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்போ நீங்க சொல்லுங்க, தெய்வீக ஒளி கூட பொருந்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டாள். வாசுகியின் வார்த்தைகளை கேட்ட சாண்டில்யனின் முகத்தில் சற்று கவலை தோன்றியது. அவர் எதையோ நினைத்துக் கொண்டு தலையை உயர்த்தி கனத்த குரலில், தெய்வீக ஒளிக்கு ஈடா 2 6ஆம் தரவரிசை தைரிய மாத்திரைகளும் அப்புறம் ஒரு 7ஆம் தரவரிசை உடல் மாற்ற மாத்திரையையும் தர நான் தயாரா இருக்கேன். நாகராணி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். சாண்டில்யனின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவரவும் அவர் அருகில் நின்றிருந்த மாறன் மற்றும் அனைவரின் கண்களும் திகைப்புடன் விரிந்தன. அவர்கள் தொடர்ந்து சாண்டில்யனையே வெறித்து பார்த்தனர். இது மட்டுமின்றி கருப்பு அங்கி அணிந்த அந்த பெண்ணும் சாண்டில்யனை திரும்பி பார்த்தாள்.
தெய்வீக ஒளிக்கு பதிலாக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய சாண்டில்யன் சம்மதிப்பார் என்று அவள் கூட நினைக்கவில்லை என்பது அவளது பார்வையில் இருந்தே தெளிவாக புரிந்தது. 6ஆம் தரவரிசை தைரிய மாத்திரையானது அத்தகைய வலிமை வாய்ந்த மருந்தாக இருந்தது. இதன் உதவியுடன் ஒரு சக்தி வாய்ந்த தரவரிசை போர் வீரரின் சக்திகளில் ஒரு நட்சத்திரத்தை எளிதாக அதிகரிக்க முடியும். அதாவது 2 நட்சத்திர சக்திமான் இந்த தைரிய மாத்திரையை உட்கொண்டால் அவர் ஒரு சில நாட்களிலேயே 3ஆம் நட்சத்திர சக்திமானாகிவிடலாம். பொதுவாக தரவரிசை உயரும் போது நட்சத்திரங்களை பெறுவது மேலும் மேலும் கடினமாகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இதனால் ஒரு போர் வீரன் சக்திமான் பதவியை அடையும் போது தனது நட்சத்திரங்களை உயர்த்த அவருக்கு நிறைய பயிற்சி தேவைப்படும். பல வலிமையானவர்கள் பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றாலும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களை அடைய முடியாமல் போனதற்கு இதுவே காரணமாக அமைந்தது. இதிலிருந்தே தைரிய மாத்திரை எவ்வளவு மதிப்பு மிக்கது மற்றும் தனித்துவமானது என்பதை நம்மால் யூகிக்க முடியும். மேலும் இந்த ஒரு தைரிய மாத்திரையை எப்போதாவது உபயோகித்தவர்களுக்கு அதன் விளைவுகள் என்னவென்று நன்றாகவே தெரியும். ஆனால் மற்றொரு விஷயமாக, இந்த மாத்திரையை யாராவது ஒருமுறை சாப்பிட்டு பயனடைந்து விட்டால் அவர் இன்னும் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் பலன் இருக்காது. சக்தி வாய்ந்த பதவியில் இருக்கும் ஒரு போர் வீரன் தன் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே இத்தகைய மாத்திரையை உண்ண முடியும் என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதையும் மீறி அந்த தைரிய மாத்திரையை பெற சக்தி வாய்ந்த மக்களிடையே கடும் போட்டி நிலவும். சொல்லப்போனால் இந்த தைரிய மாத்திரையை பெற கேட்கும் விலை எதையும் கொடுக்க கூட தயாராக இருப்பவர்கள் பலர். அடுத்து அந்த 6ஆம் தரவரிசை மாத்திரையுடன் 7ஆம் தரவரிசை உடல் மாற்ற மாத்திரையையும் சாண்டில்யன் குறிப்பிட்டிருந்தது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம், இந்த மருந்து எந்த சக்தி சக்கரவர்த்தி தரவரிசை மந்திர விலங்குகளையும் மனிதனாக மாற்றும். எனவே எந்த சக்தி சக்கரவர்த்தி மந்திர விலங்கும் இந்த மருந்துக்காக இறக்க கூட தயாராக இருக்கும். இந்த மருந்தை பயன்படுத்துவதன் மூலம் அந்த மந்திர விலங்கு தனது விலங்கு உடலை மனித உடலாக மாற்ற முடியும். இதன் காரணமாக அதன் ஆயுட்காலம் ஒரு மந்திர விலங்கைப் போல அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதன் பயிற்சியின் வேகம் மட்டும் பல மடங்கு அதிகரிக்கும். எளிமையான வார்த்தைகளில் சொல்வதென்றால், அத்தகைய ஒரு மிருகத்தை தோற்கடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறிவிடும். ஏனென்றால் அத்தகைய மந்திர விலங்கு பயிற்சிக்கு பிறகு சக்தி மூதாதையர் அல்லது அறிஞர் பதவியை அடைய முடியும். சாண்டில்யன் சொன்ன இந்த 2 விஷயங்களுக்காக மக்கள் எல்லா இடங்களிலும் பைத்தியம் பிடித்தவர்கள் போல அலைவர். அதனாலேயே மாறன் மற்றும் மற்றவர்களின் நினைவு திரும்ப நீண்ட நேரமானது. அதே சமயம் பாறைகளுக்கு நடுவே ஒளிந்து கொண்டு தன் எதிரில் நடக்கும் உரையாடல் முழுவதையும் கேட்டு வியந்த சமரன், இவர் தெய்வீக ஒளியை வாங்க ரொம்பவே தாராளமா இருக்காரு இல்லையா குருவே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அவன் கண்களும் வியப்புடன் சாண்டில்யனை தான் பார்த்து கொண்டிருந்தன. சிறிது நேரம் ஆச்சரியப்பட்ட பிறகு சமரன் தன் மனதிற்குள், இன்னைக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், இந்த மனிதன் தான் விராட ராஜ்யத்திலேயே ரொம்ப பெரிய மருத்துவர். நான் இதுவரை கதைகள்ல மட்டுமே கேள்விப்பட்ட சிறப்பு வாய்ந்த தனித்துவமான மாத்திரைகளை எல்லாம் இவர் தரேன்னு சாதாரணமா சொல்றாரு. எனக்கு என்னமோ தெய்வீக ஒளியை அடைஞ்ச பிறகுதான் இவர் இறப்பாருன்னு ஒரு பச்சி சொல்லுது என்று முணுமுணுத்தான். சமரனின் பேச்சை கேட்ட வர்ணமித்திரர் பெருமூச்சு விட்டு குரலில் லேசான வலியுடன், ஆமா சமரா, இவர் உண்மையிலேயே பெருந்தன்மையானவர் தான். ஆனா அவரோட தற்போதைய தரத்தை வச்சு பார்க்கும்போது அவர் தைரிய மருந்து தயாரிக்கும் வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, உடல் மாற்று மாத்திரையை பொறுத்தவரையில அதை இவர் உருவாக்குறது சாத்தியமே இல்லை. அதனால இந்த மாத்திரைகள் இவருக்கு எங்கிருந்தாவது கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்றார். அப்போது வர்ணமித்திரருக்கு பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் ஒருமுறை அவரே உடல் மாற்ற மாத்திரையை தயாரித்தார். எனவே அந்த மாத்திரையை தயாரிப்பது எவ்வளவு கடினம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த நேரத்தில் தன்னிடம் தெய்வீக ஒளி இல்லை என்றால் இந்த மாத்திரையை தன்னால் செய்திருக்கவே முடியாது என்று மனதுக்குள் நினைத்த வர்ணமித்திரர் பெருமூச்சு விட்டார். சமரன் வர்ணமித்திரரின் பேச்சை கேட்டு தலையை ஆட்டினான். பிறகு பார்வையை திருப்பி நாகராணி வாசுகிக்கு சற்று தொலைவில் நின்றிருந்த சிந்துவையும் முதுவழுதியையும் பார்த்தான். அவர்கள் இருவரும் சாண்டில்யனின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு வாய் மூடாமல் சிலையாக இருப்பதை கண்டான். இருவரின் முகத்தையும் பார்த்த சமரனுக்கு சிரிப்பு வந்தது. உடனே சமரன் தனது புன்னகையை கட்டுப்படுத்திக் கொண்டு காற்றில் பறக்கும் நாகராணி வாசுகியை பார்த்து பின் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு, குருவே, இந்த ஒப்பந்தத்துக்கு நாகராணி வாசுகி சம்மதிப்பாளா என்று கேட்டான். இந்த கேள்வி சமரனின் மனதில் மட்டும் ஓடவில்லை, சாண்டில்யன் உட்பட அனைவர் மனதிலும் அதுதான் ஓடியது. அவர்கள் நாகராணி வாசுகியை பார்த்து அவளின் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். அதே நேரம் நாகராணி வாசுகி காற்றில் பறந்து நீண்ட நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் கண்களை திருப்பி அனைத்து மக்களின் திகைப்பு முகங்களையும் கவனமாக பார்த்தாள். அதன் பிறகு கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு குரலில் லேசான சோகத்துடன் சாண்டில்யனுக்கு பதிலளித்தாள். அருமையான மருத்துவர் சாண்டில்யன் அவர்களே, நான் உன்னை ஒத்துக்கிட்டே ஆகணும். உங்களோட இந்த சலுகை
உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியது. ஆனா மன்னிச்சிடுங்க, என்னால உங்களோட ஒப்பந்தம் செய்ய முடியாது என்றாள். நாகராணி வாசுகி இப்படி சொன்ன உடனே சாண்டில்யனின் சலுகையை கேட்டு வியந்து நின்ற பலரும் இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை எப்படி இவள் மறுக்கிறாள் என்று ஆச்சரியப்பட்டனர். ஹீமவாகினியில் சக்தி வாய்ந்த பொருட்களில் ஒன்று வான ஒளி என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த ஒளி நாகபுர மக்களுக்கு அதிக பயனளிக்காது. ஏனென்றால் அத்தகைய காட்டு மற்றும் ஆபத்தான ஒளி அவர்களது குளிர் இரத்தத்திற்கு நெருப்பில் தண்ணீரை ஊற்றுவது போல இருக்கும். எனவே நாகராணி வாசுகியின் பதிலை கேட்ட நெடுமாறன், சங்கரநாதன் மற்றும் சாண்டில்யன் என அனைவரின் முகங்களும் நாகராணி அந்த ஒப்பந்தத்திற்கு மறுத்துவிட்டதை நம்ப முடியாமல் அதிர்ந்தன. இந்த நாகராணிக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா என்ன என்று வியப்புடன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்ட நெடுமாறன் தொடர்ந்து அருகில் நின்ற சங்கரநாதனிடம், சங்கரா, இந்த தெய்வீக ஒளியை தன்னோட வச்சுக்கிட்டு இந்த நாகராணி என்ன செய்ய போறா? அது அவளுக்கு எந்த பலனையும் தரப்போறதில்ல. அதை தவிர அந்த 3 மாத்திரைகள் அவ எடுத்துக்கிட்டா அது அவளுக்கும் அவளோட மக்களுக்கும் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் என்றார். அவர் அருகில் நின்று கொண்டிருந்த சங்கரநாதனும் ஆச்சரியத்தில் தலையை ஆட்டினார். எதிரில் நடப்பது என்ன என்றே அவருக்கு இப்போது புரியவில்லை. மேலும் நடப்பது எல்லாம் அவரின் கனவா இல்லை நிஜம்தானா என்று குழம்பி போய் நின்றிருந்தார். ஆனால் மனிதர்களுடன் ஒப்பிடும்போது சுவரில் நின்றிருந்த சிந்துவும் முதுவழுதியும் மிகவும் அமைதியாக இருந்தனர். மேலும் நாகராணி வாசுகி ஏன் இந்த ஒப்பந்தத்தை மறுத்தார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். பின்னர் சிந்து தன் அருகில் நின்ற முதுவழுதியிடம் கிசுகிசுத்தாள். எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ நாகராணியும் அதையே செய்ய நினைக்கிறாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இல்லனா இந்த மாதிரி ஒப்பந்தத்தை அவங்க ஒருபோதும் மறுத்திருக்க மாட்டாங்க என்றாள். அவள் சொல்வதை கேட்ட அருகில் நின்றிருந்த முதுவழுதியின் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. பாறைகளுக்கு நடுவே மறைந்திருந்த சமரன் வாசுகி சாண்டில்யனின் ஒப்பந்தத்தை மறுப்பதைக் கண்டு வியந்தான். உடனே தன் பார்வையை நாகராணி வாசுகியின் பக்கம் திருப்பி தலையை அசைத்துக் கொண்டு, நாகராணி வாசுகி உண்மையிலேயே வலிமை மிக்க ராணிதான். இவ்வளவு நல்ல ஒப்பந்தத்தை அவர் ரொம்ப எளிதா நிராகரிச்சிட்டாரே என்றான். சமரனின் பேச்சை கேட்ட வர்ணமித்திரருக்கும் நாகராணி வாசுகி ஏன் இந்த ஒப்பந்தத்தை மறுத்தார் என்று புரியவில்லை. இதை பற்றி யோசித்த அவர் சமரனிடம், இது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமான விஷயம் சமரா. புரிதலை பத்தி பேசினா தெய்வீக ஒளி நாகர்களின் நன்மைக்காக இல்ல. அப்புறம் ஏன் இந்த பெண் இந்த ஒப்பந்தம் செய்ய மறுத்தாள்னு எனக்கும் புரியல. ஒருவேளை மருத்துவர் சாண்டில்யன் தெய்வீக ஒளியை பெற்றா நாகபுர மக்களுக்கு அவர் பெரிய அச்சுறுத்தலா மாறிடுவார்னு நாகராணி பயப்படுறாளோ? இல்ல, இது நடக்காது. சாண்டில்யன் போன்ற சக்தி வாய்ந்த மருத்துவர் இது மாதிரி போட்டியில எப்படி ஆர்வம் காட்டுவாரு? ஏன்னா அப்படி போட்டியில ஆர்வம் இருந்திருந்தா நாகராணி இங்க வந்த உடனேயே அவர் தாக்கி இருப்பாரே. ஒப்பந்தம் பத்தி நாகராணி கிட்ட இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டாரே. அப்ப நாகராணி மறுக்கிறதுக்கு என்ன காரணம் தான் இருக்க முடியும் என்றார். வர்ணமித்திரர் தனது பேச்சை முடித்து அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க திடீரென்று அவருக்கு ஏதோ நினைவு வந்தது. இதனால் அவரது கண்கள் மிகவும் பெரிதாகின. அவர் உடனடியாக ஆச்சரியத்துடன், இந்த பெண் எங்க? ஓ கடவுளே என்று வியந்தார். சமரனால் தனது குருவின் இந்த திடீர் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் சற்று வருத்தத்துடன் வர்ணமித்திரரிடம், என்ன குருவே, நாகராணி ஏன் ஒப்பந்தத்தை நிராகரிச்சாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா என்று கேட்டான். வர்ணமித்திரர் உடனே சமரனுக்கு பதில் அளித்தார். நான் இத பத்தி அப்புறமா உனக்கு சொல்றேன் சமரா, இது ரொம்ப ஆழமான விஷயம் என்று சொல்லிவிட்டு குரு வர்ணமித்திரர் அமைதியாகிவிட்டார். அதன் பிறகான சமரனின் எந்த கேள்விகளுக்கும் அவர் எதுவும் பேசவில்லை. சமரனை அவரை கேள்வி கேட்டு கேட்டு அலுத்துக் கொண்டு தாழ்ந்த குரலில் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். சரி குருவே, நீங்க எதுவும் சொல்ல மாட்டேன்னு உறுதியா இருந்தா சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்களும் இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப மர்மமா இருக்கீங்க குருவே என்றான். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.